யூபிஎஸ்சி இப்போ கேட்கும்போது கான்செப்ட் ஓரியன்டாக கேட்க ஆரம்பிச்சிட்டான். ஓகேவா? பியூர்லி கான்செப்ட். ஓகே, பியூர்லி கான்செப்ட். ஸோ இப்போ ஜென்ரலாக ஒரு சின்ன சம் நான் போடுறேனே. இப்போ 1000 ரூபா, சரியா, 10% ஆனுவலி. இதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும்? ஒரு வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும்? 100 ரூபா கிடைக்கும். இதுவே 1000 ரூபா 10% ஆஃப் இயர்லி. ஹாஃப் இயர்லி பார்த்தீங்கன்னா 2 டைம் போடணும். 5% மாறிடும். அப்போ 1000 இன்ட்டு 5%. அப்போது 5% எவ்வளோ கிடைக்கும்? 50 ரூபா கிடைக்கும். ஸோ மொதல் வருஷத்துக்கு 50 ரூபா, ரெண்டாவது வருஷத்துக்கு 50 ரூபா. இதுக்கு ஒரு 5% எவ்வளோ கிடைக்கும்? 2 ரூபா 50 பைசா கிடைக்குங்களா? அப்போ 102 ரூபா 50 பைசா கிடைக்கும். இதுலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அப்போது சேம் இன்ட்ரெஸ்ட்டு சேம் அமௌண்ட்டுக்கு எனக்கு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்குது? 2 ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்குது. இதை நீங்கள் கருத்தில் கொள்க. ஓகேவா? இதை சைடில் வச்சுக்கோங்க. ஓகே, சரி, இப்போ சம்முக்கு வாங்க. இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பாருங்கள். ஓகேவா? ஏ பிரின்சிபல் பி. பி அப்படிங்கிற பிரின்சிபல் பிகம்ஸ் கியூ. கியூ அப்படிங்கிறது அமௌண்ட். கியூ அப்படிங்கிறது அமௌண்ட் இன் 1 இயர் காம்பவுண்டட் ஆஃப் இயர்லி வித் R%. ஓகேவா? ஸோ பிங்கிறது பிரின்சிபல், கியூ அப்படிங்கிறது அமௌண்ட்டு, ஆர் வந்து ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், ஆஃப் இயர்லி. இது வந்து ஆஃப் இயர்லி. ஓகேவா? ஆஃப் இயர்லி. ஸோ மறுபடியும் சேம் பிரின்சிபல் பி பிகம்ஸ் கியூ. கியூங்கிறது சேம் அமௌண்ட் தான், 1 இயர் தான். ஆனுவலி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனுவலி வித் S%. அப்போ இது S%. ஸோ இப்போ நான் லாஸ்ட்டாக தான் உங்களுக்கு காட்டினேன். என்ன, எனக்கு 2% சேமாக இருந்தால் ஹாஃப் இயர்லியில் உள்ள அமௌண்ட் என்னவாக இருக்கும்? கிரேட்டர் தென். நல்லா பார்த்துக்கலாம். இப்போ பர்சன்டேஜ் சேம் அப்படி இருந்தால் அமௌண்ட்டு எஸ். இது வந்து ஹாஃப் இயர்லி கிரேட்டர் தேன் ஆனுவலி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன கேட்டிருக்காங்க? தென் விச் ஆர் தி ஃபாலோயிங் இஸ் கரெக்ட். ஸோ ஆரோட ரேஷியோ கேட்டிருக்காங்க. ரேஷியோ ப்ராப்பராக சொல்ல தேவையில்லை. ஆனால் ஐ நோ தட் இந்த ஆரும் இந்த எஸ்ஸும் சேமாக இருந்துச்சுன்னா இந்த கியூ ஹாஃப் இயர்லில் உள்ள கியூ பிக்காக இருந்திருக்கும். கரெக்டாக? எனக்கு என்ன வேணும்? ரெண்டுமே சேமாக வேணும் அப்படின்னா இந்த ஆர் ஸ்லைட்லி லெஸ்ஸாக இருக்கணும். கரெக்டாக? இந்த ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா ஹாஃப் இயர்லியில் உள்ள கியூ பிக்கர் தேன் ஆனுவலியில் உள்ள அமௌண்ட். கரெக்டாக? அப்போ எனக்கு ரெண்டுமே சேமாக வரணும் அப்படின்னா அப்போ ஆஃப் இயர்லியில் உள்ள ஆர் லெஸ் தென் இருக்கணுமா? ஸோ ஆர் லெஸ் தென் எஸ் அப்படிங்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஆன்சர் சி. ஸோ 2023 என்ன கேட்டேன் அப்படின்னா பேசிக்ஸ். இப்போ ஆஃப் இயர்லி ஆன்வலி, இந்த ஆனுவலி இருக்குது, ரெண்டுக்கும் எப்படி வருது அப்படிங்கிற பேசிக்ஸ் தான் கேட்டாங்க. சரியா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க.